வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்பேஜை நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கூகுள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிசல்ட் வந்து காமிக்கும். அந்த ரிசல்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜாக தனித்தனி டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காம அதே பேஜ்லேயே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண பேஜ்லேயே வந்து அந்த சைட்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் google.com போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே இந்த பக்கம் டாப்பில் லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் பார் இருக்கும். அதில் வந்து URL ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து நிற்கும். அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அந்த URL அந்த எக்ஸ்டென்ஷனோட பேஜுக்கு வந்து போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிங்க் வந்து நிற்கிது URL ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட் டு க்ரோம் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்கள் க்ரோமுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்க சொல்லி பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து க்ரோம் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணிச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரை வந்து ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லுது. அதனால் ரீலோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த டாப் ரைட் கார்னரில் வந்து இந்த URL பார்க்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். URL ரெண்டரிங் கேனாட் ரிமூவ் ஃப்ரம் க்ரோம், ஹைட் ஃப்ரம் க்ரோம் மெனு, மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து google.com போங்க. இப்போ வந்து நான் கூகுள் போயிட்டு யூடியூப் அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் வந்து சர்ச் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து யூடியூப் சம்மந்தமான எல்லா லிங்க்குமே வந்து கூகுள் சர்ச்சில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த லிங்க் மேலே வந்து மவுஸ் ஓவர் பண்ணேன்னா இப்போ இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த youtube.com வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூகுள் சர்ச்லேயே வந்து லோட் ஆகும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து இந்த youtube.com ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னே அதை மவுஸ் ஓவர் பண்ணோடனே அந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம்லேயே வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து தனியாக வந்து யூடியூப் அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா google.com வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறோம். நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் கூகுளில் ஏதாச்சும் பேஜை வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு தாட்டி லிங்க் அந்த கிளிக் பண்ணி அந்த சைட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள்லேயே இருந்து அந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த எக்ஸ்டென்ஷன் மூலிமா. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சர்ச் இன்ஜினுக்குமே வந்து ஒர்க் ஆகுது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிங்கில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து bing.co.in அதாவது பிங் சர்ச் இன்ஜினை வந்து நான் இப்போ வந்து க்ரோம் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பிங்கை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஏதாச்சும் ஒன்று அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா youtube.com வந்து பிங்கில் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த ரிசல்ட் மேலே வந்து நான் மவுஸ் ஓவர் பண்ணுறேன். மவுஸ் ஓவர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து தனியாக வந்து பிங் சர்ச்சிலிருந்து வந்து ரிசல்ட்டை சர்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் எங்கே பிங் சர்ச் பண்ணணும் அந்த URL மேலே மவுஸ் ஓவர் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டு வந்து எனக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து ஓப்பன் ஆயிரும். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டை நான் வந்து இங்கேயே வந்து ஓப்பன் பண்ணிக்குவேன். நீ வந்து தனியாக வந்து அந்த சைட்டை வந்து நியூ டேபில் ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணினாலும் வீடியோ வந்து நமக்கு வந்து இந்த டேப்லேயே வந்து ஓடும். நீங்கள் வந்து தனியாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்போ வந்து நான் வந்து பிங்கில் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யாகூவில் பார்க்கலாம். இப்போ வந்து யாஹூ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. யாஹூவில் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன்.
இப்போ வந்து யாகூவில் வந்து யூடியூப் வந்து நான் சர்ச் பண்ணதுக்கப்புறம் யாகூ யூடியூப் சம்மந்தமான எல்லா லிங்க்குமே வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அந்த லிங்க் மேலே வந்து மவுஸ் ஓவர் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா youtube.com வந்து ஓப்பன் ஆகிடும். நான் வந்து தனியாக வந்துட்டு நியூ டேப்பில் வந்து அந்த youtube.com ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லவே இல்லை. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் DuckDuckGo சர்ச் இன்ஜின்லேயும் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் ஒர்க் ஆகும். எல்லா சர்ச் இன்ஜின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து DuckDuckGoலையும் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா DuckDuckGo சர்ச் இன்ஜினுக்கு வந்து இப்போ வந்து வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து யூடியூப் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். யூடியூப் சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சம்மந்தமான எல்லா லிங்க்குமே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் அந்த யூடியூப் அப்படிங்கிற லிங்க் மேலே வந்து மவுஸ் ஓவர் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் எனக்கு வந்து youtube.com வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை ஏதேனும் சோசியல் நெட்வொர்க்கில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் டெலிகிராமில் எங்கள் சேனல் இருக்குது. நீங்கள் டெலிகிராம் சேனல்லையும் எங்களை ஃபாலோ பண்ணலாம். நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனே டெலிகிராம் சேனல்லேயும் வந்து அப்டேட் ஆகும்.